Hi everyone, welcome to Barvin Kitchen. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்து ஒரு 30 மினிட்ஸ் நான் ஊற வச்சிருக்கேன். இந்த பிரியாணி ரெசிபி பாத்தீங்கன்னா செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப பாருங்க, நான் இந்த கப்புல தான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா புதினா, மல்லி, லெமன் எடுத்து வச்சிருக்கேன், சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மசாலா கரம் மசாலா, பெப்பரு, சில்லி பவுடர், அப்புறம் டர்மரிக் பவுடர், சால்ட்டு. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கேன். அது கூட தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யும் எடுத்திருக்கேன். சிக்கன் 3/4 கிலோ மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா, மல்லி, பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தயிர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கிறணும். தம் பிரியாணி ரெடி பண்றதுக்கு நமக்கு 2 பாத்திரம் வேணும். ஒன்னு கிரேவி ரெடி பண்ண, ஒன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் நமக்கு வேக வைக்கிறதுக்கு. அதுக்காக நமக்கு 2 பாத்திரம் எடுத்துக்கிறோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி நம்ம புதினா சட்னி அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிறணும். நான் அந்த வெங்காயம், தக்காளி, புதினா மல்லி பேஸ்ட் எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 3/4 இன்ச் பட்டை எடுத்திருக்கேன். நம்ம பேன் சூடு பண்ணி 4ல இருந்து 5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் ஒரு பக்கம் சூடாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்கு இங்க தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். அது கூட 1/4 கப் மல்லியும், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அதுவும் சேர்த்துக்கிறேங்க. இது கூட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேங்க. ஆக்சுவலா நான் 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி எடுக்கணும். நான் இப்போ எவ்வளவு தண்ணி எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா 3 கப் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன் 1 கப் நான் குறைச்சி எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரைஸ் ஃபுல்லா வேகக்கூடாது. நம்ம தம் போடும்போது அதுலயும் வேகும். ஸோ குழையாம இருக்கிறதுக்காக இந்த இதுல நான் 3 கப் தண்ணியில ஒரு 50ல இருந்து 60% நமக்கு ரைஸ் வெந்து வந்தாலே போதும். தம் போடும்போது நமக்கு அதுலயே நல்லா வெந்துரும். அதனால நான் தண்ணியை கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் எடுத்துக்கிறங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஏற்கனவே ஊற வச்சிருந்தேன்ல ரைஸ், அதையும் சேர்த்து ஒரு 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம் வெந்தா போதும். அது கூட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறங்க. நம்ம தம் பிரியாணி தான் போட போறோம். ஸோ ஒரு கலர் கிடைக்கிறதுக்காக. இப்ப இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இங்க எண்ணெய் சூடாயிடுச்சு. அது கூட பாத்தீங்கன்னா நான் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை இது 4ஐயும் சேர்த்து வதக்கி இருக்கிறேங்க. அது கூட 4 பெரிய வெங்காயம் சொல்லியிருந்தேன், அதை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூட வெங்காயம் வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். எப்பவுமே வெங்காயம் நல்லா ரொம்ப தீஞ்சு போற மாதிரி வதக்கக்கூடாது. ஒரு 3/4 பதம் வரும்போதே நம்ம எல்லா மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். இந்த சைடு இந்த ரைஸும் ஓரளவு வெந்துட்டு இருக்கு. இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட கண்டிப்பா செய்யலாம். அவ்வளோ ஈஸியா இருக்கும். ரைஸ் குழஞ்சிரும் அப்படிங்கிற பயம் தேவையில்லை. தனித்தனியா செய்யும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 1/4 கப் மல்லி, 1/4 கப் புதினா, 3 பச்சை மிளகா, 1/2 கப் தயிர், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் நான் மிக்சியில இந்த மாதிரி அரைச்சி பேஸ்டா எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து பச்சை மணம் மாறினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பரு, ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது காஷ்மீரி சில்லி கிடையாது, நார்மல் சில்லி தான் இது. இதுல நம்ம இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர்ல தான் இருக்கும். இது
அதனால வந்துட்டு காஷ்மீரி சில்லி சேர்க்கக்கூடாது. இந்த பாருங்க ரைஸ் வந்து இந்த மாதிரி வெந்து வரணும். வெந்துடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுறலாம். மூடவுலாம் வேணாம். அந்த அந்த சூடு வெளியாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது நல்ல மசாலா வந்து சுருண்டு வந்துருச்சு. இந்த டைம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கிடலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் உள்ள தண்ணி எல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி சுருண்டு வரணும். சுருண்டு வந்துருச்சு. நீங்கள் இப்போ வந்துட்டு புதினா சிக்கன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜோடையே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் புதினா சிக்கன். இப்போ நான் அதில் வந்து நான் ஏற்கனவே 3 தக்காளி சொல்லியிருந்தேன். அதையும் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு புதினா மல்லி பேஸ்ட் அரைச்சிருந்தோம்ல அந்த பவுலையே மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 கப்பு வந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இது கூட சேர்த்து நம்ம சிக்கன் வந்து வேக வைக்கணும். அது கூட வந்து 1/2 லெமன் சொல்லியிருந்தேன். அதுவும் இப்போயே சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் செய்ய தெரியறவங்களா இருந்தால் இந்த டைமில் வந்துட்டு இந்த லெமன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ரைஸுக்கு தேவையான தண்ணியை இந்த கிரேவிலேயே ஆட் பண்ணி ரைஸும் சேர்த்து அப்படியே கூட பிரியாணி ரெடி பண்ணிக்கிறலாம். ஸோ அதுவும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து தம் போடணும். அதுக்கு மேலே வந்துட்டு ரைஸுன்னு கேஷ்யூ அப்புறம் வந்து ஆனியன் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரைஸ் ரெடியாக இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை தம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் வந்து 2 கப் செஞ்சுருக்கறதுனால லேயர்ஸ் கொடுக்கல. ஒரே லேயர்லேயே நான் வந்து ரெடி பண்ணுறேன். கீழே வந்து கிரேவி இருக்குது. மேலே வந்துட்டு இந்த ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இந்த பாருங்கள் ரைஸ் வந்துட்டு உடையாமல் வந்திருக்குது. நம்ம இந்த மாதிரி ரைஸ் குக் பண்ணோம்னா நமக்கு உடையாமல் உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸு. ப்ளஸ் குழையவும் செய்யாது. இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஆனியன் ரைஸின் அப்புறம் வந்துட்டு கேஷ்யூ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இது வந்துட்டு நெய் வந்துட்டு நான் 2லேருந்து 2.5 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து அதிகமாக தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் ரெடி பண்ணி பிரியாணி செஞ்சீங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்கள் வந்து பிரியாணியில் உள்ள புதினா மல்லி பச்சை மிளகாலாம் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எரிச்சப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை வந்து புதினா மல்லியை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணியில் ஆட் பண்ணீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா மல்லி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கும் அதோட பலன் கிடைக்கும். அவங்க எடுத்து போடாமல் சாப்பிட்றதுக்கு இது நமக்கு ஒரு நல்ல வழி. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தோசைக்கல்ல சூடு பண்ணி 15 நிமிஷம் தம் போட்டுடலாம். இப்போ பிரியாணி தம்மில் கிடக்கிற நேரத்தில் நம்ம வந்துட்டு அப்புறம் பொரிச்சு எடுத்துக்கிறலாம். அப்புறம் அந்த சைட் பார்த்தீங்கன்னா நான் எக்கு வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி தம்மில் கிடக்குதுல அந்த மூடி வந்துட்டு அந்த பாத்திரத்தோட மூடியில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு கிராம்பு வச்சு அடைச்சிருக்கேன். அதோட ஆவி வந்துட்டு நமக்கு வெளியாகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு நான் வந்து எக்கு பாயில் பண்ணேன். அது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம கையில் எடுத்து உரிக்காத மாதிரி அந்த எந்த பாத்திரத்தில் பாயில் பண்ணணும் அதே பாத்திரத்தில் வந்து மூடி வச்சு மூடி குலுக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை இந்த மாதிரி உறிஞ்சி வந்துச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியான பிரியாணி இது. அதே சமயம் குழந்தைங்களுக்கு வந்து காரம் இல்லாமல் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தம்மில் போட்டு நீங்கள் வந்துட்டு கிரேவி தனியாக ரைஸ் தனியாக பண்ணிவிட்டு பிரியாணி ரெடி பண்ணீங்கன்னா இது விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பர்வின் கிச்சனை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.